மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்றம் இதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து போஸ்டிங் போடுறது எப்போ வரக்கூடிய 2026 ஜனவரி மாதமா இல்லை வரக்கூடிய 2026 ஜூலை மாதம் ஆயிருமா, அதாவது அடுத்த வருஷம் இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை, அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்றது தான் கிரியேட் ஆகுது. இது நம்முடைய எண்ணங்கள் அப்படின்றது தான். இதை ஏன் இவ்வளோ டிலே ஆகுமா இன்னும் அப்படின்னு பார்த்தோம்னா எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் மந்த்து அல்லது மே மந்தில் எலெக்ஷன். கண்டிப்பாக இந்த 2 மந்தில் ஏதோ ஒரு மந்தில் எலெக்ஷன் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ அந்த மந்தில் எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு 3 மாதத்துக்கு, அது ஒரு 2.5 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான போஸ்டிங்கை ஃபில் பண்ணுறது, குறிப்பாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த கரண்ட்டில் அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஜாபை வந்து ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை எலெக்ஷன் கமிஷன் வந்து தடுத்து நிப்பாட்டுவாங்க. அப்போ ஏப்ரல் அல்லது மேல எலெக்ஷன் சொன்னால் கண்டிப்பாக பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ள எலெக்ஷன் கமிஷன் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகி வருவாங்க. நீ கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ் சொல்லலாம், அந்த பண பட்டுவாடா அந்த மாதிரி விஷயங்களை எலெக்ஷன் கமிஷன் தான் பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் ஜாபுமே ஃபில் பண்ண விடாமல் பார்த்துக்குருவாங்க, அதே அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்குருவாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டில் கூட சம்டைம் வந்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். சட்டமன்ற தேர்தல் நடக்கிற அந்த வருஷம் இப்போ ஜனவரி எண்டில் வந்ததுலாம் ரொம்ப ரேராக இருந்தாலும் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் எனக்கு தெரிஞ்சு வந்துடுவாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா பிப்ரவரி 6ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி போல் என்ட்ரு ஆகுறாங்க வச்சுக்கோங்களேன், வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாப்லாம் போகிறத வந்து அப்படியே அவங்க ஜாப் போஸ்டிங்ஸ் போட்டுருந்தாலுமே அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்க சொல்லிடுவாங்க. பெண்டிங் பர்சன்ஸுக்கெலாம் ரிமைனிங் பர்சன்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் போட்டுக்கோங்க, எலெக்ஷன் முடிஞ்சு போட்டுக்கோங்கன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு சிக்கலை உருவாக்கும். ஸோ அதுக்குள்ளே ஜனவரி எண்டுக்குள்ளே, குறிப்பாக ஜனவரி மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து போஸ்டிங்ஸ்லாம் போட ஆரம்பித்தா கூட அதை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போடும் போது எப்படியும் ஜனவரி மந்த் எண்டுக்குள்ளே முடிச்சிடலாம். ஊடால பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தில் என்ன லீவ் வரும், இந்த பொங்கல் ஹாலிடேஸ் ஒரு வாரத்துக்கு கோர்ட் லீவாக இருக்கும். அப்போ முன்னா 2 வீக்கு, அப்புறம் லாஸ்ட்டாக 1 வீக்கு, ஒரு 3 வாரத்தில் ப்ராசஸ் பண்ணி அந்த மந்த்துக்குள்ளே போஸ்டிங்லாம் போட்டு முடிக்கலாம் அவங்க நினச்சாங்க அப்படின்னா. இப்போ நான் இந்த வீடியோவில் பேசுகிற டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி 2025 பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் 2nd வீக்கில் ப்ராக்டிக்கல் நடக்குதுன்னு வச்சுக்குருவோமே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நடக்குதுன்னு வச்சுக்குருவோமே. அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட்டு வந்து நவம்பர் அந்த ரிசல்ட்டை விட்டு, அதுக்கப்புறம் டிசம்பர் வாக்கில் இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணி, அப்புறம் அங்கிட்டு ஜனவரி மாதத்தில் போஸ்டிங் போகிறதா போட்டு முடிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ குறுகிய காலத்தில் கூட ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சா பண்ணி முடிக்கலாம் அவங்க. இல்லை இந்த ப்ராக்டிக்கல் நடத்த இன்னும் காலதாமதமாகி ப்ராக்டிக்கலுக்கான ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் அப்படி டிலே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஷின்ஸ் மார்க்கை தான் க்ரியேட் பண்ணும். டிசம்பர் வரை ப்ராக்டிக்கலுக்கான ரிசல்ட் வராமல் போச்சு, ரொம்ப நெகட்டிவ் இதாக போயிட்டு இருக்குது அப்படின்னா, அதாவது அஸ்பிரன்ஸுக்கு உண்டான ஒரு நெகட்டிவ் தன்மையாக போச்சு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஆகா போச்சு இது வந்து அவ்வளோதான், எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஜூன் ஜூலையில் தான் போடுவாங்க போஸ்டிங்கை, ஜூலை மாதம் ஆயிடும் போல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பட் அப்படிலாம் நடக்கக்கூடாது, கூடிய சீக்கிரம் போட்டணும் அப்படின்றது தான் நம்முடைய எல்லாருடைய எண்ணங்கள் அதுதான். பட் இருந்தாலும் நடக்கிற ரியாலிட்டி என்னவோ அந்த தன்மைகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் மே மந்தில் கூட எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கிட்டு ரிசல்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு 1 வீக்கில் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம் எலெக்ஷன் கமிஷன், அப்படி இல்லாட்டி 1 மாதம் கழிச்சு கூட பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஜூன் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம உங்கள் போஸ்டிங்கை ஃபில் பண்ணுற அந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் ஜூலை ஆக்கிடுவாங்க போஸ்டிங்கை திரும்ப போடுறதுக்கு, ஜூலை மேலே கூட ஆகும். ஏன்னா அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. ஸோ சீக்கிரமே இப்போ அடுத்த மாதம் அக்டோபரில் கூட ப்ராக்டிக்கலை வச்சு அடுத்தடுத்த மாதத்தில் ரிசல்ட்டு, அதுக்கடுத்த மாதம் நவம்பர் முடிஞ்சு டிசம்பரில் இன்டர்வியூ வச்சு ஜனவரியில் போஸ்டிங்கை போடுறது, அந்த மாதிரிலாம் நினச்சா முடிக்கலாம். ப்ராக்டிக்கலுக்கு அப்புறமாவது கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போய் முடிக்கலாம். கண்டிப்பாக முடிப்பாங்கன்னு சொல்லி நம்மளும் நம்பலாம், எதிர்பார்க்கலாம்.